இப்போ அருமையாக பேசி இன்னும் ஒருத்தர் இருக்கார், நம்முடைய அன்பு சகோதரர் ராசா இளங்கோவன் இப்போ அன்பே என்று பேச வருகிறார். ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்து நமக்கு அன்பான நடுவர் அவர்களே, எதிரணியர் சொன்னாங்க புலவர் ராமலிங்கம்னு. அதுக்கு பக்கத்தில் ராமலிங்கம்னு ஒன்று இருக்கே, அது கவனிச்சிங்களா? அது அன்பே உருவான வள்ளலாருடைய பெயர் இல்லையா? நம்ம செல்வதுரை பேசினாரு, என்னென்னோ சொன்னார், ஆனால் எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸாக சொல்லிட்டாரு. ஆனால் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி நிறைய விஷயத்த சத்தமாக பேசிட்டார். அவர் சொல்கிறாரு, கண்ணகி தடுத்து நிறுத்திருக்க வேணாமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எல்லா மனைவிக்கும் கணவன் செய்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கல, தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க. தாயும் தண்ணியும் 3 தடவைன்னு சொல்லுவாங்க, அது உங்களை காப்பாற்றும். ஆனால் தாரம் மட்டும்தான் தினம் தினம் உங்களை காப்பாற்றுவாங்க. அவங்க பொறுத்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, புத்திசாலித்தனமாக இருந்தால் ஒரு நாள் கூட அவங்க உங்களை பொறுத்துக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அவங்க அன்போடு இருக்கிறதுனால தான் நீங்கள் தப்பிக்கிறீங்க. இன்னொன்று வேற, போதாத குறைக்க ஒரு மகாபாரதத்தை வேற எடுத்துட்டாரு. அதில் ஒரு முக்கியமானது இயல்பாகவே என்னன்னா, பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறது. எல்லாமே திருதராஷ்டிரம் பண்ணது தான். அவர் சரியா பிள்ளைய வளர்க்கல. ஐயா, பாஞ்சாலி சபதத்தில் துகிலுரிக்கும் பொழுது கண்ணன் திரௌபதி வேண்டாங்க, கண்ணன் காப்பாத்துறாரு. ஆனா சூதாட்டம் நடக்கும் பொழுது அதே வேலையை தர்மன் செஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனா அவர் என்ன செஞ்சது, நான் சூதாடுறது கண்ணனுக்கு தெரியக்கூடாதுரா சாமின்னா கண்ணன் அமைதியா இருந்துட்டாரு. இந்த தவறு யாருடைய தவறு? இது துரியோதனுடைய தவறா? இல்லை, இது எல்லாம் தெரிந்து தர்மன் செஞ்ச தவறு. தர்மன் அறிவின் குறியீடு, அங்கதான் அங்க நிக்குது, அறிவு வேலை செய்யல. அதனால பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போட்டு போயிடாதீங்க. இங்க தலைப்பு என்ன? வாழ்வின் வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்பது அன்பா அறிவா? அன்பும் வேணும், அறிவும் வேணும். நாங்க முரண்படவே இல்லை. எந்த இடத்துல முரண்படுறோம்? ஒரே ஒரு இடத்துல தான் முரண்படுறோம். நீங்க வெற்றின்னு எதை அளவுகோலா கருதுறீங்க? நீங்க வாழ்வுன்னு எந்த பகுதியை எடுத்து பேசுறீங்க? இது ரெண்டுல தான் நாங்க முரண்படுறோம். உங்க வாழ்வா, உங்களை சுற்றி உள்ள நண்பர்களின் வாழ்வா, உங்க குடும்பத்தாரின் வாழ்வா? ஐயா, அறிவு என்பது ஒற்றை சொல். அது வெறும் நாலேஜ், கேதரிங் இன்ஃபர்மேஷன். அதுக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது, அவ்வளவுதான். ஆனா அறிவு அப்படிப்பட்டது கிடையாது, அன்பு அப்படிப்பட்டது கிடையாது. அன்பு என்பது ஒரு கூட்டுச்சொல். அன்பு என்பது பொறுப்பு, பாசம், பரிவு, கருணை, அன்புரிமை, அக்கறை, மரியாதை, மதிப்பு, நம்பிக்கை, நன்றி, நேர்மை, பொறுத்தருள்தல், பாதுகாப்பு, நெருக்கம், இத்தனையும் சேர்ந்ததனுடைய கூட்டு பொருள் தான் அன்பு. அன்புன்னா வெறும் அன்பு செலுத்துறது கிடையாது, இது எல்லாம் சேர்ந்ததுதான் அன்பு. இப்போ அறிவின் பயன்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அறிவு தேவைதான். ஆனா அன்பு கலக்காத அறிவு என்ன ஆகும்? அன்பு இல்லாத அறிவு மிக ஆபத்தானது. அன்பு எப்படி பாதுகாக்குது பாருங்க. ஒரு நல்ல செய்தி, கைத்தட்ட வேணாமா? ஒரு ஆழமான செய்தி அது. நெருப்பு வீட்டை கொளுத்தவும் செய்யும், வீட்டில் விளக்கை ஏற்றவும் செய்யும். நீங்க அந்த நெருப்பை எப்படி பயன்படுத்துவது என்பது, அறிவை எப்படி பயன்படுத்துவது என்பதை அன்புதான் தீர்மானிக்கிறது. கத்தியை கழுத்தை வெட்டவும் பயன்படுத்தலாம், அறுவை சிகிச்சை செய்யவும் பயன்படுத்தலாம் இல்லையா? வாழ்க்கையில் அறிவு உங்களை ஒரு சிட்டி ரோபோ ஆக்கிடும். அது கமாண்ட் கேட்கும், அவ்வளவுதான். அதுக்கு எந்த உணர்ச்சிகளும் கிடையாது. அது நீங்க ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்டை வேலை செய்யும். அன்பு இல்லாத அறிவு உலகத்திற்கு ஆபத்தானது. அந்த ஆபத்தை நாம் எல்லோரும் தரிசிக்கிறோம், நமது அடுத்த தலைமுறையும் தரிசிக்க போகுது. நம்ம அப்படிப்பட்ட வெறும் அறிவுன்னு சொல்லி அன்பில்லாம உருவாக்கி ஒரு ஆபத்தான சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அறிவு கணக்கு வழக்கு பார்க்கும், அதுக்கு கண்ணீர் தெரியாது. அது திறமையை பெருக்கும், ஆனா அது கருணையை குறைக்கும்.
வாழ்க்கையை வசதி செய்யும், ஆனால் இதயத்தை அது எந்திரமாக்கும். அது புத்தக பாரம் சுமக்கும், ஆனால் புத்தியில் ஈரம் சுமக்க வைக்காது. அதை எளிமையாக மடைமாற்றம் செய்ய விடலாம். ஆனா அன்பு உறுதியா இருக்கும் பொழுதுதான் அந்த அறிவு உறுதிப்பட்டு போகின்றது. அது அசைக்க முடியாத ஒரு எஃகு கோட்டையாக மாற்றுகிறது இல்லைங்களா? அதனால் வெறும் அறிவு இருந்து அது வெற்றிக்கு பயன்படாது. இப்போ நீங்க எல்லாரும் இந்த வழியா கடந்து வந்திருப்பீங்க, ஸ்கடர் மில்லர் ரோடுன்னு. இந்த பகுதியிலே பிறந்து வளர்ந்த ஒரு பெண் தன் தந்தையை பாதுகாப்பதற்காக இந்தியாவில் இருந்தார். ஒரே இரவில் 3 பேர் அவர் தந்தை மருத்துவராக இருக்கும் பொழுது ஒரு பெண்களுக்கான மருத்துவத்திற்காக, பிரசவ மருத்துவத்திற்காக வந்தாங்க. ஆனா ஆண் பிரசவம் பார்க்க முடியாது என்று திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க. மறுநாள் காலை 16 வயது பெண் 3 பிணங்கள் ஊர்வலத்தை தரிசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு ஆற்ற முடியாத ஒரு மனவேதனையில் இதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற அந்த அன்பில் 16 வயதில் கிளம்பி இதுக்கு மேல எனக்கு திருமணம் கிடையாது, எதுவும் கிடையாது என்று சொல்லி அமெரிக்காவுக்கு வந்து மருத்துவராக பட்டம் பயின்று இந்தியாவிற்கு சென்று மருத்துவராகி ஆசியாவிலேயே முதல் மருத்துவமனையை உருவாக்கி பெண்களுக்கான நர்சிங்கை உருவாக்கி இன்று இந்தியாவிலேயே தலை சிறந்து இன்றைக்கும் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி ஒரு 100 ஆண்டு காலமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் என்ற அந்த சிஎம்சி வெல்லூரை நிறுவியது யார்? ஐடா ஸ்கடர் என்ற இந்த பகுதியை சேர்ந்த பெண்மணி. இந்த ஊர் அவங்க. இன்றைக்கே என்ன சொல்றீங்க? அறிவு அதிகமானதுனால என் பிள்ளைங்கெல்லாம் அமெரிக்காவை விட்டு இந்தியாவுக்கு போகாது. ஆனா கரண்டே கண்டுபிடிக்காத காலத்துல, அதுவும் வெயில் நகரமான வெல்லூர்ல ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான சொத்துக்களை விட்டு அந்த பெண் என்ற அன்பு எத்தனை வலிமையாது நடுவர் அவர்களே, எத்தனை சக்தி வாய்ந்தது அந்த அன்பு. அருமை அருமை. இன்னும் ஒரே ஒரு உதாரணம். இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் தனி கவாஸ்கர்னா அவர் எப்படி தெரியுமா, அவர் கடப்பார் நீச்சல் எப்படி அடிப்பார் தெரியுமா, அப்படி இப்படி என்று புகழ்வார்கள். அவருக்கு ஹெல்மெட்டே போடாம விளையாடுவார். ஆனா இந்தியா தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒருத்தவர் வந்தார், இதை கொஞ்சம் நுட்பமா ஆராய்ச்சி பண்ணார். அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. அவர் 2 பேரை, அவருக்கு ஒரு தலைவராக இருக்கிறார், கேப்டனா இருந்தவர் பிஷன் சிங் பேடி. இன்னொருத்தவரை பார்க்கிறாரு கவாஸ்கர். அவர் எல்லாத்தையுமே ரொம்ப அறிவுபூர்வமாவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பிஷன் சிங் பேடி என்ன பண்றாரு, எல்லாருக்குமே ஒரு ரொம்ப அதனால என்ன கேட்ச விட்டியா அடுத்த மேட்ச்ல பிடிச்சிக்கலாம் நல்லாரு அப்படின்னு அன்பா பேசுறாரு. அவர் ஒரு முடிவு செய்கிறார், களத்துக்கு உள்ளே அறிவாக பேசு, களத்துக்கு வெளியே அறிவாக பேசு என்ற ஒரு சூத்திரத்தை, அன்பு சூத்திரத்தை கண்டுபிடித்து இந்தியாவை உலக சாம்பியன் ஆக்கின கபில் தேவ் அன்பால் தான் அந்த அணியை வெற்றி பெற்ற வைத்தார். ஆகவே உங்களை உயரத்துக்கு வளர்ச்சி கொடுக்கும் அறிவு, ஆனால் உயர்ச்சி கொடுக்காத அறிவு. உங்க டீம் ஜெயிக்கலன்னா நீங்க ஜெயிச்சு என்னங்க ஐயா வெற்றி? அது தனி மனித வெற்றி ஒருபோதும் அது பயன்படாது ஐயா. சொந்த வாழ்க்கையை எடுத்துங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ரிலேஷன்ஷிப் என்பது பார்ட்னர்ஷிப்பாக இருக்க வேண்டியமே ஒழிய அது ஓனர்ஷிப்பாக இருக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய ஓனரா இருந்தாலும் ஓரமா போன்றுவாங்க. அறிவு எப்பொழுதுமே குறைகளை பெரிதுபடுத்தும், ஆனால் அன்பு குறைகளையும் கொண்டாடும். உணவின் சுவை சமைப்பவரின் கையில் இல்லை. அதனால்தான் தமிழன் அதுக்கு ஒரு பேர் வச்சான், பரிமாறு என்றான். பரிவை மாற்றிக்கொள்ளும் போதுதான் சமைத்த உணவில் கொஞ்சம் குறைபாடு இருந்தாலும் அது சுவை கூடுகிறது. அன்போடு அறிவோடு என்னத்தை நம்ம அம்மா ஊட்டி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாக்கு தித்திக்குதுன்னா அம்மாவுடைய உணவு மட்டும்தான். அதுக்காக மனைவி செஞ்சது நல்லா தான் இருக்கும், நான் அதுக்கு அப்ப தப்பா சொல்லல. இன்றும் அவங்க அம்மா செஞ்சதுதான் அவங்களுக்கு இனிக்குதுன்னா அம்மா வெறும் உணவை பரிமாறவில்லை, அன்பை பரிமாறினாள். அவள் அழகுற அந்த குழந்தைக்கு அவள் அது உறங்கும் வரைக்கும் அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அது நாக்குக்கு அது வாய்க்கு அதுக்கு என்ன பிடிக்கும் என்று பக்கத்தில் இருந்து பரிமாறியதனால்தான் அது அம்மா கொடுத்த உணவு. இப்போ ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய டாஸ்க் எதுன்னு நினைக்கிறீங்க? கம்பெனியில படிச்சு வேலை வாங்குறதா? கிடையவே கிடையாது. ஒரு பெண்ணின் இதயத்தை வெல்வதுதான் ஒரு ஆணினுடைய வாழ்நாள் சரித்திரத்தினுடைய மிகப்பெரிய டாஸ்க். நீங்க எவ்வளவு பெரிய நிறுவனத்தில் வேணாலும் இருந்தலாம், ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணின் இதயத்தை வெல்லவே முடியாது. நீ எவ்வளவு பெரிய ஆணழகனாக, நீ எவ்வளவு பெரிய நிறுவனத்தினுடைய அதிபராக வேணாலும் இரு. இன்னைக்கு உலகத்துல அப்படி பாத்தீங்கன்னா கம்பெனி ஓனர் மட்டும்தான் கல்யாணம் பண்ணும், அறிவாளி மட்டும்தான் கல்யாணம் பண்ணும், மற்றவங்க எல்லாம் நிச்சயதார்த்தத்தோட நிறுத்திக்கணுமா?
பெண்ணிடம் அது எடுபடாது நடுவர் அவர்களே. இது ஏதோ தமிழ்நாட்டில் கவிஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆண் பெண்ணை வெல்வதற்கு பலவிதமான பொய்களை சொல்கிறான். அது பொய் என்று கருதுவது அறிவு. ஆனால் அந்த பொய்கள் தான் பேர் இலக்கியங்கள் என்று சொல்கின்றது அன்பு. அந்த பேரிலக்கியங்களால் தான் கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், எல்லா இலக்கியங்களும் அதில் தான் பிறக்கிறது. அந்த அன்பில் கட்டுண்ட அந்த பெண் என்ன நிலைக்கு உங்களை உயர்த்துவாள் என்றால், அவளுக்கு நீங்கள் தான், ஆண்கள் தான், அந்த கணவன் தான், அந்த தலைவன் தான் மன்னனாக தெரிவான், கண்ணனாக தெரிவான். அவள் ஒரு கட்டத்திலே கேட்பாள், என் தேவனே உன் தேவி நான், இவ்வேளையில் உன் தேவை என்னவோ. இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மல்லிகை என் மன்னன் மயங்கும், இல்லைங்களா? இந்த பாட்டுல அந்த பெண் ஆணின் கூச்சத்தன்மையை உடைக்கிறாள். இந்த இடத்தில் தான் தன் வாழ்நாளிலேயே ஒரு பெண் ஆணுக்கு சொர்க்கம் என்ன என்பதை காட்டக்கூடிய வலிமையை அவள் ஒரு தேவதையாக மாறி வரம் தருகிறாள். இந்த வரத்தை பெற வேண்டும் என்றால் அறிவு அங்க அறிவா இருந்தீங்கன்னா நீங்க அவ்வளவுதான், ஊட்டிக்கு தனியா தான் போகணும். அவங்க சொன்னாங்க, மரம் இரண்டு விதமான வளர்ச்சிகளை காண்கிறது, வெளியே கிளை, பூ, கனி என்று. ஆனால் கண்ணுக்கு தெரியாத வேர் கீழ்நோக்கி செல்கிறது. அந்த அன்பு என்ற வேர் அந்த ஈரம் எங்கே இருக்கிறது என்று தேடி ஓடுகிறது அல்லவா? அதனால் தான் இந்த கிளைகள் எல்லாம் பூத்து காய்த்து கனிகின்றன, இந்த உலகம் பசியாறுகிறது. அந்த அன்பு என்ற வேர் இல்லை என்றால் பட்டு போன மரமாகத்தான் இருக்குமே ஒழிய பட்டொளி வீசி பறக்காது. ஒரு செய்தி, நீங்க இதை நம்ம இங்க வச்சுக்க வேண்டாம், டைட்டானிக் படத்திலே பார்த்திருப்பீங்க. தலைவன் கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டு கிளியோபட்ராவை கனவு காண்பவன், தலைவி ஒரு பேரழகி, ஆனால் அவள் ஒரு அழகு பதுமையாகவே நடத்தப்படுகிறாள். அதை அவள் மனம் ஏற்கவில்லை, தற்கொலைக்கு முயல்கிறாள். அந்த நேரத்தில் ஒரு விபத்தில் அதை தடுத்து நிறுத்திய தலைவன் அவனுடைய உள்ளன்பை புரிந்து கொண்டு அவளுக்கு எத்தனை கோடி வசதிகள் இருந்தாலும் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு அவனோடு இணைகிறாள். அவள்தான் அவனுக்கு சிறந்த பரிசு என்று அவளையே தன்னையே அன்பளிப்பாக அளிக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த தலைவனுடைய உள்ளன்பை புரிந்து கொண்டு விபத்து நடக்கும் பொழுது தன்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, தன் உயிரையே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தலைவிக்கு பரிசளிக்கிறான். இதுதான் டைட்டானிக் படத்தோட கதை. அதுல இருக்கிற கப்பல் முழுகினது, அது எவ்வளவு வந்தது, அந்த டைட்டானிக் கப்பல் முழுகினதுல அந்த ஓனர் வேண்டாம் நிறைய கோடி தோத்துருக்கலாம். ஆனா படம் எடுத்த ஒரு 100 டைட்டானிக் வாங்குற அளவுக்கு அவர் பெரிய ஆள் ஆயிட்டார் நடுவர் அவர்களே. இந்த அன்பின் இந்த சமன்பாடு இருக்கு இல்லைங்களா, இந்த உச்சக்கட்ட சமன்பாடு தான் உலகம் முழுக்க இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும், இந்தியாவுக்கு மட்டும், ஆசியாவுக்கு மட்டும் கிடையாது. இந்த இவ்வளவு ஏன் பாக்கியராஜ் படத்துல சொல்ற மாதிரி எல்லாரும் பத்னி பேரை கேட்டா யார் யார் பேரையும் சொல்றியா, ஓம்பண்டாட்டி பேரை சொல்ல மாட்டியான்னு கேட்பாரு. அந்த மாதிரி அமெரிக்க வரலாற்றில் தமிழர்கள் மீதும் தமிழ் சங்கங்களின் மீதும் இங்க இருக்க இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் துவக்கப்பட்ட குறைந்த நாட்களிலேயே ஒரு ஃபெட்னா என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் அளவுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்து நியூஜெர்சி தமிழ் பேரவை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அமெரிக்க வரலாற்றில், தமிழ்ச்சங்க வரலாற்றில் நியூஜெர்சி தமிழ் பேரவைக்கு நிகரான எந்த ஒரு அமைப்பும் இந்த வளர்ச்சியை கண்டதில்லை. இந்த உயர்வை நியூஜெர்சி தமிழ் பேரவை எட்டியதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் தமிழ் மக்களின் மீது கொண்ட அன்பும் தமிழர்கள் மீது கொண்ட அன்பும் தான். அதற்கான அங்கீகாரம் தான் இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக நடக்கின்ற ஃபெட்னா நிகழ்ச்சி. ஐயா நடுவர் அவர்களே, நீங்கள் அன்பின் பக்கம் துணை நின்று தீர்ப்பு வழங்குவீர்களே, ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற ஆக வேண்டிய செலவு மொத்தத்தையும் நியூஜெர்சி தமிழர்களே கொடையாளிகளாக மாறி அளிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஃபெட்னா நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடக்கும் என்ற நம்பிக்கை, அதற்கு நீங்களும் உங்கள் தீர்ப்பும் துணை நிற்கும் என்ற அந்த அன்பு வேண்டுகோளோடு இந்த எளியவனுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்களிக்க, இந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ள அன்பான வாய்ப்பளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பெரிதும் துணை நிற்பது அறிவை விட அன்பே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். குடும்ப வாழ்க்கையிலிருந்து சமுதாய வாழ்க்கையை தொட்டு
இந்த அன்பினுடைய அற்புதமான வல்லமையை, சக்தியை பிரமாதமாக பேசியிருக்கார். எனக்கு அந்த ஐடாஸ் கடரை சொன்னது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த காலேஜில் நான் போய் பேசிட்டு வரோம், வருஷம் பேசிட்டு வரோம். இன்னைக்கு எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு அது சேவை நிலையமாக இருக்குது தெரியுங்களா? பல உயிர்களை காக்கும் நிலையமாக இருக்கிறதுனா அதுக்கு அந்த அம்மா தான், அந்த அம்மாவினுடைய அன்பு தான் காரணம் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ரொம்ப அற்புதம். கடைசியில் என்னமோ சொல்லிட்டு போனார், ராசா இளங்கோவன் எப்பயும் உண்மையை தான் பேசுவார்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். அவருக்கும் இந்த 4 பேருக்கும், ஜெயமாலினி, ராமகிருஷ்ணன், ராசா இளங்கோவன், செல்வதுரை, ஹேமமாலினி, இந்த 5 பேருக்கும் நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப அருமையாக பேசியிருக்கேன். நீங்கள் ஹேமமாலினி கொஞ்சம் தொடங்கி வச்சது அந்தம்மா கொஞ்சம் நல்ல ராசியான்னு அம்மா நினைக்கிறேன். ஜெயமாலினி அப்படி தொடங்கி வச்சாங்க பார்த்தீங்களா? எப்பயுமே தொடங்கிறது ரொம்ப கஷ்டம்யா. தொடக்க பேச்சாளனுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு தெரியுமா? நான்லாம் தொடங்கும்போது ஒரு வைவாவுக்கு போகிற மாதிரி இருக்கும். முத நாள் தூங்கவே மாட்டேன் சார். நான் போய் 2 வார்த்தை வர்றது கூட தடுமாறும். எத்தனை வருஷம் அனுபவம் இருந்தாலும் அந்த அம்மா அழகாக தொடங்கி வச்சாங்க. அது அப்படியே செயினாக வருது. ரொம்ப அருமையாக பேசி முடிச்சிருக்கேங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையிலே நெஞ்சம் நெகிழ்கிறது எனக்கு. உண்மையிலே நியூ ஜெர்சி தமிழ் பேரவை தகுதியான பேச்சாளர்களையும் உருவாக்கி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள்.